அனைவருக்கும் வணக்கம். வெற்றி பாதை அகாடமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். டிஎன்பிசி, யூபிஎஸ்சி மற்றும் இதர போட்டித் தேர்வுகளில் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வினா இன்ஃப்ளேஷன்னா என்ன, அதாவது பணவீக்கம் அப்படின்னா என்ன, பணவாட்டம் டீஃப்ளேஷனா என்ன. இந்த வார்த்தையில டெய்லியும் நியூஸ் பேப்பர்ல வந்துட்டே இருக்கிறது. ஆனால் இதுக்கான வித்தியாசத்தை ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா இந்த 3 வார்த்தைகள் நீங்க வித்தியாசத்தை தெரிஞ்சுட்டாவே போதும். இன்ஃப்ளேஷன், டீஃப்ளேஷன் இது சம்மந்தப்பட்ட எந்த கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி இல்லை யூபிஎஸ்சி இல்லை அதர் எக்ஸாம்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன் சம்மந்தமாகவோ இல்லை டீஃப்ளேஷன் சம்மந்தமாகவோ வரப்பட்ட கேள்வி எல்லாமே இந்த 3க்கான வித்தியாசத்தை வச்சு தான் கேள்வியை கேட்டிருப்பாங்க. அதனால இந்த 3க்கான வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டே போதும். இன்ஃப்ளேஷன், டீஃப்ளேஷன் இது சம்மந்தப்பட்ட எந்த கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல பணவீக்கம் என்னன்னு பார்க்க போகிறோம். பணவீக்கம் அப்படிங்கிறத இந்த 3 வார்த்தைகளை மட்டும் 3 வார்த்தைக்கான வித்தியாசத்தை மட்டும் தெரிஞ்சிருந்தாவே போதும். இப்போ பணவீக்கம், பணம் வீக்கம்னா பணம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். பண பற்றாக்குறைனா கம்மியாக இருக்கணும், அதான் டீஃப்ளேஷன். பண பற்றாக்குறை அது பண வாட்டம் அதிகமாக. இப்போ பணவீக்கம் அப்போ டிமாண்ட் அதிகரிக்கும். ஒவ்வொருக்கான வார்த்தைக்கான வித்தியாசம் மட்டும் தெரிஞ்சுக்க உங்களுக்கு பின்னாடி கான்செப்ட் புரியும். மணி சப்ளை ஆனால் பண புழக்கம் அதிகரிக்கும். மணி வேல்யூ மட்டும் குறையும். இந்த 3க்கான வித்தியாசத்தை நீங்க கேள்வியாவே கேட்குறாங்க. ஓகேங்களா? டிமாண்ட்னா பணம், டிமாண்ட்னா தேவை அதிகரிக்கிறது. மணி சப்ளைனா பணப்புழக்கம் அதிகரிக்கிறது. மணி வேல்யூ பண மதிப்பு மட்டும் குறையும். எப்போ இன்ஃப்ளேஷன் எப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்மகிட்ட ஒரு இவ்வளோ அமௌண்ட் இருக்கின்ற இடத்துல நிறைய அமௌண்ட் இருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு 10 பொருள் வாங்குற இடத்துல 20 பொருள் வாங்குவோம். அப்போ நம்ம தேவைகள் அதிகரிக்குது. ஓகேங்களா? இப்போ மணி சப்ளை என்ன சொன்னேன், பணப்புழக்கம். பணப்புழக்கம் அப்படிங்கிறது இன்ஃப்ளேஷன்ல பணவீக்கம்னா பணம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ நமக்கு என்ன ஆகுது, பணப்புழக்கமும் அதிகரிக்கிறது. மணி வேல்யூ குறையும். இப்படி நம்மகிட்ட பணம் இருந்தால் பணத்தோட மதிப்பு தெரியாதுமாங்க. அப்போ பணத்தோட மதிப்பு குறையுது. இதை மணி வேல்யூ குறையுது. இதுக்கு நேர் ஆப்போசிட் கான்செப்ட் தான் டீஃப்ளேஷன், பணவாட்டங்கிறது. பணவாட்டம்னா டிமாண்ட் தேவை குறையும், மணி சப்ளை புழக்க வழக்கம் கம்மியாக இருக்கும், அதுவும் குறையும். மணி வேல்யூ பணத்தோட மதிப்பு கூடும். இப்போ நார்மலாக ஒரு 5000 ரூபா நம்மகிட்ட இருக்குன்னா ஒரு கடைக்கு போகிறீங்க. அப்போ என்ன பண்ணுவோம், 5000க்கான பொருளை வாங்குவோம். அப்போ நம்ம தேவை அதிகரிக்கிறது, பணமும் அதிகரிக்கிறதுனால என்ன பண அளிப்பு அதிகரிக்கிறது. ஆனால் பணத்தோட மதிப்பு தெரிய மாட்டேங்குது. இதே நம்மகிட்ட ஒரு 500 ரூபா இருக்குன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், தேவை குறைச்சிக்குவோம். 10 பொருள் வாங்குற இடத்துல 5 பொருள் வாங்குவோம். பண அளிப்பு நம்மகிட்ட 5000 கண்டது 500 ரூபா இருக்கனால என்ன பண்ணுவோம், பணப்புழக்கம் நம்மகிட்ட கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். பணத்தோட மதிப்பு அதிகரிக்குது. ஏன்னா அந்த 500க்கான வேல்யூ புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான பொருளை நம்ம வாங்குவோம். புரியுதுங்களா? இன்ஃப்ளேஷன், டீஃப்ளேஷன் சிம்பிள் தான். இந்த 3 வார்த்தைக்கான வித்தியாசத்தை தெரிஞ்சுட்டீங்கன்னா போதும், நீங்க எந்த காம்படிஷன் எக்ஸாம்லையும் ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.